இந்த வீடியோல வந்து சிபிஎஸ்இ அந்த புக் பேர் என்ன? அமிர்தா ஹிந்தி பாட்மாலா லெசன் 6 சாணக்கிய கா நியாய் இதோட புக் பேக் எக்ஸசைசஸ் ஆல்ரெடி பார்ட் 1 கொடுத்துருக்கு. ஸோ இந்த பார்ட்ல வந்து நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல 3 இருக்கு L3ல. प्रश्नोत्तर என்ன ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து சாம்ராட் சந்திரகுப்த் के दरबार में பத்ரசேன் क्यों आया था? சாம்ராட் சந்திரகுப்துடைய கோர்ட்டுக்கு அரசவைக்கு பத்ரசேன் क्यों आया था? ஏன் வந்தாரு அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன? சாம்ராட் சந்திரகுப்து के दरबार में அப்படியே மே வரைக்கும் அப்படியே எழுதணும். பத்ரசேன் சாம்ராட் சந்திரகுப்துடைய தர்பாருக்கு அரசவைக்கு பத்ரசேன் ஏன் வந்தாரு? क्यों आया था? न्याय मांगने के लिए आया था. न्याय मांगने के लिए आया था. அதாவது நியாயம் கேட்கறதுக்காக வந்திருந்தாரு அப்படின்னு எழுதணும். செகண்ட் क्वेश्चन வந்து பத்ரசேன் ने ஷீல் பத்ர के पास क्या दिया தான்னு கேக்குறாங்களோ, क्या रखा தான்னு கேக்குறாங்களோ. இங்க என்னமோ எழுதியிருக்காங்க, அது சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, பத்ரசேன் ने ஷீல் பத்ர के पास क्या रखा था, क्या दिया था. பத்ரசேன் வந்து ஷீல் பத்ர கிட்டக்க என்ன கொடுத்தாரு அப்படின்னு கேக்குறாங்க. பத்ரசேன் ने ஷீல் பத்ர के पास பத்ரசேன் வந்து ஷீல் பத்ர கிட்டக்க 5000 सोने के सिक्के रखे थे. 5000 सोने के सिक्के. सोने के सिक्के இது வந்து ஆக்சுவலி அது வந்து அழகா வளர்ச்சி எழுதியிருக்காங்க. சோனே கே சிக்கே. சோனே கே சிக்கேனா கோல்டு காயின்ஸ் ரக்கேத்தே கொடுத்து வச்சிருந்தாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ பத்ரசேன் ஷீல் பத்ர கே பாஸ் கியா தியாத்தா இல்ல கியா ரக்காத்தா, இது வந்து ஏதோ இது எதுவும் தப்புன்னு நினைக்கிறேன் இந்த வேர்டு. கியா ரக்காத்தா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு பத்ரசேனே ஷீல் பத்ர கே பாஸ் பத்ரசேன் வந்து ஷீல் பத்ர கிட்டக்க 5000 सोने के सिक्के गोल्ड कॉइन्स दिया था இல்ல रखे थे கொடுத்து வச்சிருந்தாரு அப்படின்னு அர்த்தம். சாம்ராட் சந்திரகுப்த் ने வரணும் இங்க. சாம்ராட் சந்திரகுப்த் ने चाणक्य को किस बारे में बताया? சாம்ராட் சந்திரகுப்த் வந்து சாணக்கியர் கிட்ட யார பத்தி பேசிட்டு இருந்தாரு? கிஸ் பாரேமே எதை பத்தி பேசிட்டு இருந்தாரு? சாம்ராட் சந்திரகுப்த் ने சாம்ராட் சந்திரகுப்த் வந்து சாணக்கியர் கிட்ட சாணக்கியக்கோ பத்ரசேன் கே மாம்லே மே பத்ரசேனுடைய மாம்லே மே கேஸ்ல பத்ரசேனுடைய கேஸ்ல சாட்சி யா பிரமான் சாட்சி பிரமான்னா சாட்சி எவிடன்ஸ் न होनी के बारे में बताया. न होनी இல்லாதத கே பாரே மே பத்தி பத்தாயா சொல்லிட்டு இருந்தாரு, பேசிட்டு இருந்தாரு. ஓகேயா? சோ சாம்ராட் சந்திரகுப்த் வந்து சாணக்கியர் கிட்ட பத்ரசேன் கே மாம்லே மே பத்ரசேனுடைய கேஸ்ல சாட்சி யா பிரமான் சாட்சியோ எவிடன்ஸோ ந ஹோனி கே பாரே மே சே கிடையாது, இங்க கே வரும். ந ஹோனி இல்லாதத கே பாரே மே பத்தி பத்தாயா பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு எழுதணும். ஓகே, ஸோ இந்த வீடியோல வேற என்ன பார்க்கலாம்? இது ஒன்று வேணா பார்த்துடலாம். ஸோ ர வந்து எங்கெங்கெல்லாம் பிரயோக் கீஜியே எங்க வருமோ அங்க போடுங்கன்னு போட்டிருக்காங்க. சாம்ராட் மரா, அதனால மாக்கு கீழே போடணும். ஷீல் பத்ர திரல தான் வந்து, அதனால தல போடணும். நிர்ணய அதனால நாக்கு முன்னாடி போடணும். பிரமான் பாக்கு கீழே போடணும். பத்ரசேன் அதனால த கீழே போடணும். அதே மாதிரி தீர்த்த அதனால தக்கு மேல போடணும். ஓகே, ஸோ புக் பேக் எக்ஸசைசஸ் பார்ட் 2 முடிஞ்சிருக்கு. தேங்க்யூ.